வணக்கம் நண்பர்களே, வணக்கம் வணக்கம் இருக்கும். ஸோ இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தோம். அது என்ன என்ன ட்ரேடு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஜொமேட்டோ இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரேட் போச்சு, பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எடுத்த ட்ரேட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ரிஸ்க் முடிஞ்ச அளவு ரிஸ்க் ரிவார்டை நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏஷியன் பெயிண்ட்ஸு ஃபர்ஸ்ட் காலையில் எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேடு அது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அதை பற்றி பார்த்துருவோம். பாட்டம் பிக் ஒன்று பண்ணியிருந்தேன் ஏஷியன் பெயிண்ட்ஸில், பட் அவன் என் ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு வச்சிருக்கேன். ம். ஓ, இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல நான் எடுத்திருந்தேன். ரிவர்ஸில் எதிர்பார்த்து, ஏன்னா ஒரு நல்ல லிக்விடிட்டி எடுத்திருந்தது. இங்க எதுவும் மேலே போவான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் போகலை. வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்படியே டிராவல் ஆயிட்டானுங்க. நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. நீங்கள் அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் ஏற்றதா சொல்லியிருந்தேன். ரிஸ்க் கொஞ்சம் ஏற்றிருந்தேன். ஒரு ட்ரேடுக்கு 3K ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. கோல்கேட் எடுத்திருந்தேன். கோல்கேட்டை பொறுத்தது என்னன்னா எஃப்எம்சிஜி செக்டர் இன்னைக்கு காலையில செல் சைடு இருந்தது. ஸோ அதனால நான் கோல்கேட் போயிருந்தேன் செல் சைடு. பட் அவன் தரமா இந்த இந்த இடத்துல எடுத்திருந்தேன். ஓகே, அப்படியே ட்ரெண்ட் ஆகும். இவனும் நல்ல முன்னாடி நல்ல ரேஞ்ச் ஆயிருக்கான். மேல ஹண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு காலையில ஃபண்டு போட்டு இந்த இடத்துல நான் எடுத்து இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணேன். ஒரு ரெண்டுமே நல்ல ட்ரேட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்மே எனக்கு ஒரு 2K ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருந்தது. இதுவுமே ஒரு 1500 2K அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் ரன் ஆயிட்டு இருந்த ட்ரேட் தான். பட் நம்ம ரிஸ்க் ரிவார்டு மெயின்டைன் பண்ணுறதுனால அதை புக் பண்ணலை. ஸோ திரும்பி அடிச்சிட்டானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 852 ரூபாய் மைனஸ். ஓகேவா. ஸோ டிவிஎஸ் மோட்டார் அவனுமே 1:1 கொடுத்துருந்தான். பட் நான் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணதில் திரும்ப வந்திருந்தாங்க. எஸ். அதாவது இன்னைக்கு நியூஸ் இருந்தது. ரிசல்ட் ஏதோ இருந்தது. டார்கெட் எனக்கு இந்த ஹை வரைக்கும் இருந்தான். இந்த ஹையை உடைக்கும் போது ஒரு சின்ன ரீட்ரேஸ் ஆயிட்டு இந்த ஹையை உடைக்கும் போது இந்த லோ எஸ்எல்லாம் வச்சு எடுத்தேன். பாத்தீங்கன்னா தெரியும். 1:1 கொடுத்துருக்கு. 1:1 நல்லாவே கொடுத்தது. பட் நான் 1:2க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா தெரியும். 1:1 3K ரன் ஆச்சு. அண்ட் இந்த மூமெண்ட்ல தான் நான் வித்துட்டேன். இங்க இருந்து ஒரு இப்படி ஒரு ஃபால் ஆனா சரி மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு தெரிஞ்சதுனால அதை நான் ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட்ல புக் பண்ணி வெளியே வந்தேன். ஸோ நான் எஸ்பிஐ லைஃப் இன்னைக்கு தான் இவன் தான் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்தான். ஒரு நல்ல ட்ரேடு. எஸ்பிஐ லைஃப் பொறுத்தளவு நல்ல ட்ரெண்டிங்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு வேற ட்ரேடு எடுக்கல. நான் மொத்தமே ஒரு நாளைக்கு நான் 5 ட்ரேட் தான் பிளான் பண்ணியிருந்தேன். So, நல்ல ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். 449, அதாவது 50 ரூபா, 450 ரூபால இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தேன். ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது இங்க என்ட்ரி ஆகி இந்த லோவஸ்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணேன். கரெக்டா மொமெண்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொடுத்தாங்க. அவன் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3 மணிக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வச்சிருந்தா த்ரீ 3 to 5K ப்ராஃபிட்லயே நான் வந்திருப்பேன் எண்ட் ஆஃப் த டேல. ஸோ இதுல ஆல்மோஸ்ட் 4K ப்ராஃபிட். 1:0.1, 1.1 அந்த ரேஷியோல ப்ராஃபிட். ஸோ இங்க இருந்து ஒரு நல்ல ட்ரெண்டை கேப்சர் பண்ணி வெளியே வந்திருந்தேன். ஒரு நல்ல ட்ரேட். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஒன்று தான் நல்ல டார்கெட்டு. ஸோ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகல. காரணம் என்னன்னா நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது. என்னோட லாசஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சாரி. என்னோட லாசஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ப்ராஃபிட்ஸை நான் அதிகப்படுத்துவேன். அதாவது ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நான் ஒரு ட்ரேடை எப்பயுமே பிளான் பண்ணுவேன். லாஸ் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்க கேபிட்டல்ல 1% இல்ல 0.5% அந்த இதுல தான் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. அது இல்ல நான் கேபிட்டல் கம்மியா இருக்கு, பட் நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க லாஸை வந்து ஒரு ட்ரேட்ல இவ்வளவுதான் லாஸ் இருக்கு வேணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா என்கிட்ட கம்மியா தான் கேபிட்டல் இருக்கு, பட் நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்கணும். உங்க லாஸ் பண்றதுல ஒரு பேட்டர்ன் இருக்கணும். லாஸ்ல என்னடா லாஸ் பண்றதுல என்னடா பேட்டர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ட்ரேட்ல நான் இவ்வளவுதான் லாஸ் பண்ணணும்ன்ற ஒரு வரமுறை இருக்கணும். அதே மாதிரி ஒரு டேக்கு நான் இவ்வளவுதான் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வரமுறை இருக்கணும். ஒரு மந்த்துக்கு நான் இவ்வளவுதான் லாஸ் பண்ணுவேன் அப்படின்றது இருக்கணும். நீங்க லாஸ் எந்த அளவு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வரீங்களோ அப்பதான் உங்களால மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த நான் பாத்தீங்கன்னா இந்த 3K லாஸ்னா 3K தான். ஆனா எனக்கு ப்ராஃபிட் வந்தா அது 10K வரலாம், 15K வரலாம், இல்ல 4Kவும் வரலாம். ஓகேங்களா. பட் இந்த லாஸ் ஒரு ட்ரேடுக்கு 3Kக்கு மேல தாண்டக்கூடாது. இது அந்த ஃபிளக்சுவேஷன்ல 200 ரூபாய் 100 ரூபாய் போகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்க லாஸை வந்து இது பண்ணிடுங்க, டிஃபைன் பண்ணிடுங்க.
ஒரு ட்ரேடுடைய லாஸ் இவ்வளவுதான் அப்படின்னு. நீங்க லாஸ் டிஃபைன் பண்ணா மட்டும்தான் ரிஸ்க் ரிவார்ட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். லாஸை டிஃபைன் பண்ணாம நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஒரு ட்ரேட்ல வந்து 3K ரிஸ்க் எடுப்பேன், இன்னொரு ட்ரேட்ல போய் நான் 10K ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா, நீங்க இதுல என்னதான் ப்ராஃபிட் பண்ணாலும், அதாவது நீங்க 3K ரிஸ்க் எடுத்த ட்ரேட்ல நீங்க என்ன ப்ராஃபிட் பண்ணாலும், நீங்க திரும்ப ரிஸ்க் அதிகமா, அதாவது நான் 5K 10K ரிஸ்க் எடுக்கும்போது அந்த ப்ராஃபிட் மொத்தமும் அந்த ரிஸ்க்ல போயிடணும். ஸோ வந்து ரிஸ்க ஒரே பேட்டர்ன்ல வச்சு ப்ராஃபிட்டை அக்யூமுலேட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டை அக்யூமுலேட் பண்ண அப்புறம் நம்ம ரிஸ்கை ஏற்றணும். ஸோ 3Kவா ஒரு 4K இல்லை 5K. ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனையும் தள்ளி விட்டுருங்க. ஸோ நாளைக்கு பிஎன்எல் நான் அப்டேட் பண்றேன். எனக்கு இதுதான் பிஎன்எல். ரொம்ப நன்றி. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மெசேஜும் பண்ணிட்டு இருக்கீங்க, லைவ் அசிஸ்டன்ஸ் பற்றியும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இந்த Feb 1 ஓப்பன் வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இன்னும் 1 மந்த் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த ஃபெப் முடிஞ்ச அப்புறம் நான் வரலான்னு இருக்கேன். ஸோ நண்பர்கள் நிறைய பேர் வெயிட் பண்றீங்க. கொஞ்சம் இன்னும் 1 மந்த் கழிச்சு வரலான்னு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்கு. ஸோ நான் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு அதையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ 1 மந்த் போன அப்புறம் ஒரு மார்ச் மாசம், மார்ச் தான் பிளான் பண்றேன். ஸோ மார்ச் மாசத்துல நம்ம லைவ் அசிஸ்டன்ஸ் பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.